இங்க இந்த வீடியோவை பாருங்க. இந்த பொண்ணோட மாமனார் பீரோவை திறந்து பணத்தை திருடுறாரு. இத பார்த்த இந்த மருமகளும் அவளோட கணவரை கூப்பிட்டு சொல்றா, இங்க வந்து பாருங்க உங்க அப்பா பீரோவுல திறந்து பணத்தை எடுக்கிறாரு அப்படின்னு. பையனும் வந்து பார்த்துட்டு அப்பாவை திட்டி அனுப்பி வைக்கிறான். அப்படியே இந்த அப்பாவோட பேர பொண்ணு அவளோட நகைகளை எடுத்து தன்னோட தாத்தா கிட்ட காட்டிக்கிட்டு இருக்கா. அப்ப இவர் பாத்தீங்கன்னா பக்கத்துல வந்து அந்த நகைகளை எல்லாம் வந்து பாக்குறாரு. அப்படி பார்த்த இவரு தன்னோட பேர பொண்ணு கிட்ட சொல்றாரு, நான் வந்து கண்ணை முடிக்கிறேன், நீ இந்த நகைப்பெட்டியை கொண்டு போய் பத்திரமா ஒரு இடத்துல வச்சுட்டு வா அப்படின்னு. அப்ப இந்த பொண்ணு அந்த நகைப்பெட்டியை கொண்டு அங்க ஒரு இடத்துல வச்சுட்டு வந்துடுறா. இவர் அந்த பொண்ணை வெளியே அனுப்பி வச்சுட்டு அந்த நகைப்பெட்டியை திருடி கொண்டு போய் அங்க இருக்க சின்ன பசங்க கிட்ட கொடுத்துட்டு காட்சி விளையாண்டு தோத்துட்டு வீட்டுக்கு வராரு. இங்க பாத்தீங்கன்னா இந்த பொண்ணோட அம்மா நகைப்பெட்டியை காணான்னு சொல்லி பொண்ணை கேட்டு திட்டிக்கிட்டு இருக்காங்க. வீட்டுக்கு வந்த இவரும் மருமகளை பார்த்து என்ன நடந்துச்சுன்னு சொல்லி விசாரிச்சுட்டு இவர் ஒண்ணும் தெரியாத மாதிரி மருமகளை சமாளிச்சு பேர பொண்ணை காப்பாத்தி விடுறாரு. அப்படியே இந்த அப்பாவோட பையன் தன்னோட அப்பாவை கடையில கொஞ்ச நேரம் இருக்க சொல்லிட்டு வெளியே போறான். அப்ப இந்த அப்பாவும் பாத்தீங்கன்னா வியாபாரம் பண்ற பணத்தை எல்லாத்தையுமே பாக்கெட்ல ஒளிச்சு வைக்கிறாரு. அப்ப பையனும் கடைக்கு வந்துடுறான். அப்ப இவரும் பையன் கிட்ட இந்தாப்பா நான் வந்து வியாபாரம் பண்ண பணம் அப்படின்னு சொல்லி பையன் கிட்ட கொடுக்குறாரு. அப்ப பையனும் அப்பா மேல சந்தேகப்பட்டு பாக்கெட்ல இருந்த பணத்தை அப்பா கிட்ட இருந்து எடுத்துட்டு அப்பாவை திட்டி அங்க இருந்து துரத்தி விட்டுறான். பையன் மேல கோபப்பட்ட அப்பாவும் பையனை பழி வாங்குறதுக்காக தண்ணில அதிகமான தூக்க மாத்திரையை போட்டு பையனுக்கு கொண்டு வந்து கொடுக்குறாரு. பையன் அந்த தண்ணியை வாங்கி குடிக்கிறான். அப்படி குடிச்ச இவனும் பாத்தீங்கன்னா கொஞ்ச நேரம் கழிச்சு அப்படியே நெஞ்ச பிடிச்சிட்டு கீழே விழுந்துறான். அதுக்கப்புறமா பையனும் எலும்ப முடியாம அந்த பெட்லயே இருக்கான். அந்த நேரம் பார்த்து இந்த அப்பாவும் பையனோட கடையை திறக்கலான்னு போகும்போது மருமகளும் மாமனாரை பார்த்து திட்டிட்டு கையில இருக்க சாவியை பிடுங்கி எடுக்கிறான். மருமக மேல கோபப்பட்ட மாமனாரும் இவளுக்கு பெருசா என்ன மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூல் போன பேர பொண்ணை கூட்டிகிட்டு வந்து இவர் பேர பொண்ணை கடத்தி வச்சுட்டு மருமக கிட்ட வந்து சொல்றாரு, ஸ்கூல் போன பேர பொண்ணை காணா அப்படின்னு சொல்லி மருமக கிட்ட வந்து சொல்லி நடிக்கிறாரு. இத கேட்ட மருமகளும் பதறி போயிட்டு பொண்ணை தேடிக்கிட்டு வெளியே ஓடி போறா. இவர் பாத்தீங்கன்னா சும்மா வில்ல மாதிரி சிரிச்சுக்கிட்டே போறாரு. அப்படி போன இவரும் பாத்தீங்கன்னா மருமக கிட்ட போன போட்டு வேற ஒருத்தர் மாதிரி பேசி உன் பொண்ணை நான் தான் கடத்தி வச்சிருக்கேன், நான் கேட்கிற பணத்தை தந்துட்டு உன் பொண்ணை வந்து கூட்டிட்டு போ அப்படின்னு சொல்றாரு. அப்படி சொன்ன இவரும் பாத்தீங்கன்னா நீ வந்து நம்பாட்டி உன் பொண்ணுகிட்டே பேசு அப்படின்னு சொல்லி பொண்ணு கிட்ட போன கொடுக்குறாரு. இந்த மருமகளும் அழுதுகிட்டே ஒரு பெட்டியில பணத்தை எடுத்துக்கிட்டு இவர் சொன்ன இடத்துக்கு வரா. வந்த இவளும் போன போட்டு நீங்க சொன்ன பணத்தை கொண்டுகிட்டு வந்திருக்கேன், வந்து பணத்தை வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்ற. இவரு பாத்தீங்கன்னா அந்த இடத்துல மறைஞ்சி நீண்டுகிட்டு பணத்தை அங்க வச்சுட்டு போ, உன்னோட பொண்ணு வீட்டுல இருப்பா அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்ப இந்த பொண்ணு அந்த பணத்தை வச்சுட்டு அந்த இடத்துல இருந்து போறா. இவர் அந்த பணத்தை எடுத்துக்கிட்டு அங்க இருந்து போறாரு. இந்த பொண்ணு வீட்டுக்கு வந்து பாக்குறா. அப்படி பார்த்தா அந்த பொண்ணு எந்த ஒரு அசைவும் இல்லாம அப்படியே கீழே கிடக்குற. இவர் பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு கொடுத்த அந்த பணத்தை வச்சு ரொம்ப ஹாப்பியா இங்க இருக்கிறாரு. இந்த பொண்ணோட அம்மா அந்த பொண்ணோட போட்டோவை பார்த்து ரொம்ப அழுதுகிட்டு இருக்காங்க. அப்படியே ஒரு கட்டத்துல பாத்தீங்கன்னா இந்த அப்பா செஞ்ச ஒவ்வொரு தப்புக்காகவும் போலீசார் இவரை வந்து கைது பண்ணி கூட்டிட்டு போறாங்க.